ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரெசிபி தக்காளி சட்னி தான். தோசை இட்லிக்கெல்லாம் இந்த சட்னி தான் வைப்போம் நாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 5 வரமிளகா காஷ்மீரி மிளகா எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பழுத்த தக்காளி ஒரு 5 சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லாமே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வெடிக்கும், கையில படாம பாத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணா ஓகே, ஜாஸ்தி குக் பண்ணாதீங்க. அதான் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. நீங்க சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். எங்க பாட்டி தோசை இட்லி செஞ்சாங்கன்னா இந்த சட்னி வச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக சமைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு என் பாட்டி சொன்ன ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது இட்லி பண்ணாங்கன்னா இந்த சட்னி தான் வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அது ஆட் பண்ணிக்கலாம். சின்ன இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பத்த தேங்காய், கொஞ்சமாக புதினா தான் வாசனை கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்ட்டு அரைச்சிக்கோங்க. எப்போவுமே நம்ம தாளிப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி தாளிப்பு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்னி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு சேரும். நண்டு வாங்கினா எப்போவுமே காரசாரமாக இருக்கும்ன்ட்டு தான் நான் எதிர்பார்ப்போம். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல கொத்தமல்லியும் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மட்டன் வாங்கி வச்சுட்டு சில டைம் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இனி நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மட்டன் இதில் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 மினிட்ஸ் சிம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பரா நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்டபா. இன்னைக்கு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான் செய்ய போறேன். பரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் என் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மசாலா வறுத்துக்கிறேன். ஜீரகம், சோம்பு, மிளகு, மல்லி, கஷ்கஷா, முந்திரி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வர மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுக்குள்ள சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. சால்ட், புதினா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரான ஒரு எம்டி சாலா ரெடி. டாடா, பாய்.